அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது இரத்த சோகை. அதாவது ஒரு மனிதனுக்கு எதனாலெல்லாம் அனிமிக் ஆகுறாங்க, ஹீமோகுளோபின் குறையுது, இரத்த சோகை வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ அடிப்படுது, அதில் பிளட் லாஸ் ஆகுது, அப்போ நமக்கு அனிமிக் ஆகலாம். சிலருக்கு சில நோய்கள்னால அனிமிக் ஆகலாம். இப்போ பார்த்தோன்னா கிட்னி ப்ராப்ளம், கிட்னி ஃபெயிலியர், அதாவது கிரியேட்டினைன் யூரியா இன்க்ரீஸ் ஆகும், ஹீமோகுளோபின் குறையும், அவங்களுக்கு இரத்த சோகை கண்டிப்பாக ஏற்படும். கேன்சர் பேஷண்ட் எடுத்தாலும் மேக்சிமம் கேன்சர், அது எந்த கேன்சராக இருந்தாலும் சரி, அவங்களும் 90% அனிமிக் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு. சிலருக்கு அல்சர், அதனால அனிமிக் ஆகலாம். சிலருக்கு ப்ளீடிங் பைல்ஸ், அதனால அனிமிக் ஆகலாம். பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை, வெள்ளைப்படுதல், அதிக ரத்தப்போக்கு, பீரியட்ஸ் ப்ராப்ளத்தினால அனிமிக் ஆகலாம். குழந்தை பேர் பெற்ற பெண்கள் பிளட் லாஸ் ஆயிருக்கும், கன்சீவ் ஆயிருக்கிற டைம்லையும் அவங்க அனிமிக் ஆகலாம். ஆஃப்டர் டெலிவரியும் அனிமிக் ஆகலாம். இது இல்லாமல் இப்போ நாங்கள் பார்க்குறோம், சில நோய்க்கு அவசரத்துக்கு எடுக்கக்கூடிய மாத்திரைகள்னால நமக்கு கண்ணுக்கு தெரியாமல், அது ஒரு வகையான ஆன்டிபயோட்டிக் கூட இருக்கலாம், நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் நம்ம குடல்ல இரத்த கசிவு இருக்கும், அப்போ அனிமிக் ஆயிடுறாங்க. ஒரு நோய்க்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அந்த மெடிசனோட சைடு எஃபெக்ட் நம்ம அனிமிக் ஆகுறோம். ஜென்ரலாக அனிமிக்குன்றது ஒரு சாதாரண பிரச்சனை, ஆனால் அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டா 12 கிராம்ஸ் பர்சன்டேஜ் இருக்கணும். அது 11 இருந்தால் அது பெருசாக எடுத்துக்க தேவையில்லை, கவனமாக பார்த்துக்கிட்டா போதும். ஆண்களாக இருந்தால் 14 கிராம்ஸ் பர்சன்டேஜ் இருக்கணும் ஹீமோகுளோபின் லெவல். அது 1 கம்மியாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போது பெண்ணுக்காக இருக்கட்டும் ஆணுக்காக இருக்கட்டும் யாருக்குன்னாலும் சரி, இப்போ சிலருக்கு 3 கிராம்ஸ், 6 கிராம்ஸ், 7 கிராம்ஸ் பர்சன்டேஜ் ஹீமோகுளோபின் இருக்கும். அப்போ நம்ம கட்டாயம் அவங்களுக்கு அதுக்கு தகுந்த சிகிச்சை, காரணங்கள், ஏன் இவங்க அனிமிக் ஆகுறாங்க அப்படிங்கிற காரணத்தை கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். பொதுவாக அவங்களுக்கு டயர்டாக லூஸ் மசில்ஸ் ஆயிருக்கும், கண்ணு வெளுத்திருக்கும், நாக்கு வெளுத்திருக்கும், ரொம்ப டயர்டாக, தலை சுத்தல், மயக்கம், அசதி, ஒரு ஆக்டிவாக ஒர்க் பண்ண முடியாத ஒரு உடம்பு, இனம் புரியாத கவலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உள்காய்ச்சல் அடிப்பது போல் இருக்கும். இதெல்லாம் வச்சு நம்ம உடனே கண்டுபிடிக்கணும், ஏன் உங்கள் சோர்வாக இருக்காங்க, ஏன் தளர்ச்சியாக நடக்கிறாங்க, ஏன் கண்ணு வெளுத்து காணப்படுது அப்படின்னு பார்த்து இம்மிடியேட்டு பிளட் டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு அனிமிக்கு ட்ரீட்மெண்ட். அனிமிக்கு ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் இருக்குது. அது இல்லாமல் நிறைய நாங்கள் டயட்டில் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 72 வயசு ஒருத்தர், கும்பகோணம், அவருக்கு பயங்கர அனிமிக். அவருக்கு என்னன்னு பார்த்தோன்னா பிளட் கேன்சர், அதனால அவருக்கு அனிமிக். ஸோ அவருக்கு என்ன பண்ணும், கேன்சருக்கு உண்டான ட்ரீட்மெண்ட், அடிஷ்னலாக அவருக்கு டயட்டு ரொம்ப 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 ஸ்ட்ரிக்டாக சொல்லி, அது பார்த்தீங்கன்னா சுமார் 6 மந்த்ஸில் அவருக்கு பிளட் கேன்சரும் பெட்டர் ஆகிடுச்சு, ஹீமோகுளோபின் நார்மல் லெவல் வந்தாச்சு. அப்போ அவங்களுக்கு அருகம்புல் சாறு, கோதுமை புல்சாறு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பீட்ரூட்டு, சுண்டக்காய், முளைக்கட்டிய பயிறு வகைகள், காய்கள், கீரைகள், டெய்லி ஏதாவது ஒரு கீரை, அந்த மாதிரி நிறைய அட்வைஸ் கொடுத்தோம். ஆட்டுப்பால் கூட அட்வைஸ் கொடுத்தோம். அதில் அவங்களுக்கு படிப்படியாக இம்ப்ரூவ் ஆச்சு. அனிமிக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு சைடு எஃபெக்ட் இல்லாதது ஒன்று ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ், ஹெர்பல் மெடிசன்ஸ் ப்ளஸ் டயட், இவ்வளோ தான். இது கடைப்பிடித்தால் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.